everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட் உடைய vlogum plus அதுக்கு யூஸ் பண்ண அவுட்ஃபிட் அதோடைய accessories details தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஷூட் பாத்தீங்க அப்படினா ரிசப்ஷன் முடிஞ்சு 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு நாங்க எடுத்த ஷூட் தான் வந்துட்டு இதுக்கு பிளானிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து பிளான் பண்ணிக்கல. இது வந்து ஒரு இம்ப்ராம்ப்டு ஷூட்னே வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பக்காவா ப்ரீ பிளான்லாம் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. அவுட்ஃபிட்ஸ்க்காக இருக்கட்டும், தீம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து நாங்கள் ஒரு பீச் சைட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ப்ளூ அண்ட் ஒயிட் காஸ்ட்யூம் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒயிட் டிஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன். அண்ட் இந்த ஷூட் வந்து 7 o'clock கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஓவர் கோட்டும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் 2 பேருமே வந்து வச்சுருந்தோம். ஸோ ஓவர் கோட் போட்டும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஜஸ்ட் பிளெயின் டிஷர்ட்டில் மட்டும் எடுத்துக்கலான்ற மாதிரி தான் வந்து வச்சுருந்தோம். அண்ட் இந்த ஷூட்டில் யூஸ் பண்ணியிருக்க அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அமேசானில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சேல். ஸோ உங்களுக்கு 60 to 80% வரைக்குமே வந்து ஆஃபர் கிடைக்கும் பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு. நானும் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நிறையவே ஷாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹாலாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களுமே உங்களுக்கு தேவையான ஃபெஸ்டிவ் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட், மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு தேவையான பர்சனல் கேர் எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக ஷாப் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்கச்சக்க ஆஃபர்ஸில் இருக்குது. ஆல்சோ இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட், அவுட்ஃபிட்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா ஃபுட்வேர் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே உங்களுக்கு லிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃபர்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வ்ளாக் பார்த்துட்டு என்னென்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கேன்ற டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துடலாம். செகண்ட் அவுட்ஃபிட் சேஞ்சுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய மேக்ஸி வந்து போட்டுக்கிட்டேன், ஒரு காட்டன் மேக்ஸி. அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அவுட்ஃபிட். நான் இது வரைக்கும் போட்டதில்லை, இந்த ஷூட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தேன். பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்குமே வந்துட்டு அந்த டெனிம் ஷர்ட்டோட, ரெட் கலர் டெனிம் ஷர்ட்டோட பேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இந்த பெரிய மேக்ஸிக்கும் அவங்களோட டெனிம் ஷர்ட்டுக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாண்டல்ஸ் வந்து வெஜ்ஜஸ் வந்து நான் இது கூட வந்து பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து நிறைய பிளாக் பெயிண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு நான் வந்து பிளாக் கலர் ஃபோட்டோ வந்து பேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ தேர்ட் ஷூட்க்கு வந்துட்டு நான் ஒயிட் கலரில் ஒரு சாட்டின் கவுன் வந்து போட்டிருந்தேன். பிங்க் கலரில் டை அண்ட் டை பேட்டர்ன் இருக்கும். ஸோ சாட்டினில் இருக்கிறனால அவங்களுக்குமே ஷர்ட் வந்து சாட்டினில் இருக்கிற மாதிரி ஒயிட் சாட்டின் ஷர்ட் வந்து போட்டாச்சு அவங்களுக்குமே. ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரெட் சாண்டுக்கும் இந்த ஒயிட்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெட்டியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 3 piece செட்டு தான். நார்மல் அனார்கலி சுடிதார் தான். பிங்க் கலரில் துப்பட்டாவும் பிங்க் கலரில் பேண்ட்டுமே வந்துட்டு வரும். என்னுடைய ஃபேவரட் பிராண்டான இண்டோ ஏராலேருந்து பிக் பண்ணிக்கிட்டது தான். இதுக்கு வந்துட்டு ஒரு கிரே கலரில் ஒரு ஷூ வந்து பேர் பண்ணிக்கிட்டேன், ஒரு பெல்லிஸ் மாதிரி. ஸோ இந்த 3 ஷூட்டும் முடிக்கிறதுக்கே டைம் வந்து அரௌண்டு 3:30 to 4 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அகைன் ஈவினிங் சன்செட் அப்போது ஒரு ஷூட் வந்து பண்ணி அதோட ஃபைனலாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்குமே சேம் கலர்லேயே வந்துட்டு ஷர்ட் அண்ட் ஜீனும் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பிக்னிக் செட்டப் மாதிரி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஈவினிங் டைமில் அந்த ஒரு ஒயின் கிளாஸ் எல்லாமே வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த தீமில் எடுத்த ஃபோட்டோஸுமே ரொம்ப ப்ரெட்டியாக வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த டாப்பு அப்புறம் நான் இன்றைக்கி போட்டுருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து எஸ்எஸ்ட்டு தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த டாப் அண்ட் ஸ்கர்ட்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க வாட்சஸாக இருக்கட்டும் சரி, ஃபுட்வேர் எந்த லிங்க்ஸ் எனக்கு கிடைச்சாலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்சோ மேக்கப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் டிஷர்ட்க்கு நல்ல ஒரு போல்ட் ரெட் லிப்ஸும் மேக்கப் வந்து ரொம்பவே சட்டிலாக வச்சுக்கிட்டேன். லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ செகண்ட் அவுட்ஃபிட் வந்து அகெயின் ஒரு சாண்டல் ப்ரௌன் ரெட்டிஷ் மாதிரியான கலர் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு மேக்கப்பும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ப்ளஷ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கொஞ்சம் நல்லாவே பெருசாக போட்டிருந்தேன். அண்ட் லிப்ஸும் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் லிப்ஸ் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் தேர்ட் அவுட்ஃபிட் வந்து பிங்க் கலர். ஆப்வியஸ்லி எல்லா மேக்கப்பும் வந்து பிங்க்கில் மாற்றணும். ஐஷேடோலேருந்து ப்ளஷ்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே வந்து பிங்க் கலரில் மாற்றி வச்சு பிரைட் பிங்க் கலரில். அண்ட் இந்த ஃபைனல் ஷூட் வந்து நல்ல ஒரு பர்கண்டி மாதிரியான கலர். ஸோ ஒயின் டைப்பில் இருக்கிறனால இதுக்கு வந்துட்டு பர்கண்டி ஒயின் டோனில் இருக்கக்கூடிய மேக்கப் வந்து போட்டாச்சு. ஐஷேடோவாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒயின் கலரில் வந்து மாற்றியாச்சு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட்டோடைய என்னுடைய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.